நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. நேர்களே, இன்று உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வானொலியிலும் மற்றும் ஆஸ்திரேலிய வானொலிகளிலும் கடமை புரிந்த எமது அன்புக்குரிய நண்பர் ரெட்னம் கந்தசாமி அவர்களை வானொலியின் ஊடாக நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இன்று அவரோடு நடைபெறுகின்ற உரையாடலை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ரெட்னம். வணக்கம் எட்வர்ட். எப்படி இருக்கிறீங்கள்? நன்றி. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களாகிய உங்கள் நேயர்களுக்கும் இந்த வானொலி ஊடாக எனது அன்பு கலந்த வணக்கம். நன்றி ரெட்னம். இன்று நாங்கள் நிறையவே இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேச இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களும் நீங்கள் தொடர்ந்து எமது வானொலிகளோடு இணைந்திருக்க வேண்டும். இன்று நான் இணைத்திருப்பவர் மிகவும் பிரபலமான ஒரு அறிவிப்பாளர் என்று நான் சொல்லலாம். இலங்கை வானொலியிலும் மற்றும் ஆஸ்திரேலிய பல ஊடகங்களினூடாக தனது பெயரை நிலைநாட்டிய ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளரைத்தான் நான் இன்று இணைத்திருக்கிறேன். அது அறிவிப்பு மட்டுமல்ல, அவரிடமிருந்து பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ரெட்னம், முதலிலே உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் எனக்கு தேவை. வழமையாக நான் எல்லோரிடமும் கேட்பது, தாயக மண்ணிலே நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், உங்களுடைய அப்பா அம்மாவினுடைய பெயர், உங்களுடைய குடும்பங்களிலே எத்தனை பேர் என்ற ஒரு சிறிய அறிமுகத்தை முதலிலே தாருங்களேன். சரி எட்வர்ட். உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம். மனித வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் சங்கமித்த போதும் அவற்றில் சில உறவுகளை நாம் தொடர் கதைகளாக உள்ளத்திலே நினைவில் நீங்காது பதித்து வைத்துக் கொள்ளுகின்றோம். அவற்றை மீண்டும் நினைக்கும் போது சில சமயங்களில் நடந்த சம்பவங்கள் எமக்கே அதிசயம் மூட்டுகிறது. உறவுகள் உருவாகும் பின் அழிந்து போகும், மீண்டும் சங்கமிப்பதும் மனித இயல்பு. ஆனால் சில நினைவுகள் உள்ளத்தில் அடித்தளத்தில் ஆழப்பதிந்து காலத்தாலும் அழியா நிலை பெற்று விடுகின்றன. இந்த ரீதியில் எனது வாழ்க்கை வரலாற்றில் சங்கமித்த உறவுகள், நான் காலத்தின் போக்கிலே சிக்குண்டு எதிர்நோக்கிய அனுபவங்கள் பற்றி சிலவற்றை உங்களுடன் பரிமாற விரும்புகின்றேன். நிச்சயமாக. எனது பரம்பரை யாழ் நகரிலே, அதாவது யாழ்ப்பாணத்திலே கொக்குவில் கிழக்கு பகுதியில் ஆரம்பமாகியது என்று கூறினாலும் எனது வாழ்நாள் முழுவதும் சீவியம் செய்தது கொழும்பு மாநகரில் என்று கூறலாம். இலங்கை என்ற பெயர் மறைந்து ஸ்ரீலங்கா என பெயர் பெற்ற நாட்டில் 1976 ஆண்டு வரை தான் எனது சீவியம். நான் பிறந்தது இணிவில் மருத்துவமனையில். ஆனால் நான் அறிந்த நாள் வரை கொழும்பில் தான் எனது சீவியம். எனக்கு பின் 3 சகோதரர்கள், சகோதரி கலாபதி, சகோதரன் விமலச்சந்திரன், கடைசி ரவிச்சந்திரன். எனது தந்தை ரட்னம் கொழும்பில் எலிஃபண்ட் ஹவுஸில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தார். தாயார் ராசமணி வீட்டு பெண்ணாக எம்மை பராமரித்து வளர்த்து எடுத்தார். என்னை இந்த அளவிற்கு உருவாக்கிய பெருமை எனது தாய் தந்தையருக்கு என்று இங்கே கூற விரும்புகின்றேன். நல்லது ரெட்னம். இந்த வேளையிலே உங்களுடைய சகோதரங்களை பற்றி சொல்லி இருந்தீர்கள். அவர்கள் இப்பொழுது எங்கே? இப்பொழுது உங்களுடைய தாயக மண்ணிலே தான் அவர்கள் இருக்கிறார்களா, அல்லது அவர்களும் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு சென்று விட்டார்களா? இல்லை இல்லை, அவர்களும் ஆஸ்திரேலியாவில் தான். எனது சகோதரி சிட்னி மாநகரில், எனது 2 சகோதரர்கள் அதாவது குயின்ஸ்லாண்டில் பிரிஸ்பன் மாநகரில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை அவர்களும் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ரெட்னம், இந்த அருமையான ஒரு நிகழ்வை நான்
உங்களோடு ஏற்படுத்த வேண்டுமென்று காலங்காலமாக நான் ஆசைப்பட்டேன். அது இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே உங்களுடைய குடும்பங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எனக்கு தந்தீர்கள். அந்த உறவு என்பது என்றுமே நாங்கள் மறக்க முடியாதது. நீங்கள் சொன்னது போல அது காலத்தால் அழியாத ஒரு உறவு, எங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை. அந்த உறவிலே இருந்து, அதாவது படிப்படியாக நாங்கள் அடுத்த உறவுக்கு போவதாக இருந்தால் எங்களுடைய பள்ளி வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன். எனது பள்ளி வாழ்க்கையை பற்றி கூறப்போனால், ஆரம்ப பாடசாலை, அதாவது எனது ஆரம்ப பாடசாலை கால்பிட்டி செயின்ட் தாமஸ் பிரைமரி. நாம் வசித்தது கால்பிட்டியில். இனக்கலவரம் காரணமாக யாழ்ப்பாணம் சென்று ஒரு 5 மாதம் கொக்குவில் ஹிந்து காலேஜில் படித்து மீண்டும் கொழும்பில் கிரீன்லாண்ட்ஸ் காலேஜ், தற்போது அது இசிப்பத்தன என்ற பாடசாலை, அதிலேதான் நான் எனது ஆரம்ப பாடசாலை. நீங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடங்களை பற்றி கூறியிருந்தீர்கள் ரெட்னம். ஆகவே அந்த காலங்களிலே ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த வகையிலே நீங்கள் படித்த அந்த பள்ளிக்கூட உறவுகள் இன்றும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நான் கூறப்போனால், நான் படித்தது எவ்வளவோ காலத்துக்கு முன். சில உறவுகள் என்னுடன் தொடர்பில் இருந்தாலும் நான் முழுமையாக அந்த தொடர்புகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அதற்கு பின் எனது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும். சரி, இந்த வேளையில் ரெட்னம் நான் அடுத்ததுக்கு வருகிறேன். அதாவது பள்ளிக்கூடங்களுடைய ஆரம்ப கல்வி, அதான உயர் படிப்பு நீங்கள் முடிந்ததும் நிச்சயமாக அடுத்த ஒரு தேடலாக இருந்தால் நாங்கள் வேலை தான். அந்த வேலை என்பது தான் எங்களுடைய அடுத்த தேடலாக இருக்கும். அந்த வேலை தேடும் அந்த படலம் ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய ஆர்வம் எதற்குள்ளே போக வேண்டும், எப்படியான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும், அதை பற்றி சற்று சொல்லுங்களேன். எனது அளவு கடந்த ஆர்வத்தால் ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், அதாவது ஸ்ரீலங்கா ஒலிபரப்பு கூட்டு தாமரத்தில் நான் 1970 ஆண்டு நியமனம் பெற்று ஓராண்டு கால பயிற்சி, அதாவது ட்ரைனிங்கின் பின் தொழில்நுட்ப பகுதியில் பணிபுரிந்து பின்னர் செய்தி பிரிவில், அதாவது கண்டதும் கேட்டதும் செய்தி சுருள், அவர்கள் ஐ விட்னஸ் அக்கவுண்ட் என்று கூறுவார்கள், சில சமயம் பிஹைண்ட் த நியூஸ், செய்திக்கு பின்னால் என்றும் கூறுவார்கள். அதை அங்கே கண்டதும் கேட்டதும் செய்தி சுருள் நியூஸ் ரீல் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் பணிபுரிந்தேன். எனது ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் அங்கே பணிபுரிந்த காலத்தில் சிலவற்றை இங்கு எடுத்து கூறுவதானால், அதற்கு முதல் ரெட்னம் ஒரு விடயம். நானும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே 1982 ஆண்டிலிருந்து 86 மட்டும் நான் அங்கே கடமை புரிந்தேன். அந்த வேளையிலே உங்களை அங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நேரங்களிலே மிகச்சிறந்த ஒலிபரப்பாளர்களாக அல்லது அறிவிப்பாளராக இருந்த BH அப்துல் ஹமீர், KS ராஜா, நடராஜ சிவம், சராய் மெனுவேல், இப்படியே நான் பல பேரை சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த அனுபவங்கள் போல் உங்களுடைய நேரங்களிலே அது இன்னும் கிடைக்காத அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம் எட்வர்ட், எனது ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் அனுபவத்தை பற்றி கூறுவது என்றால், நானும் மதியழகனும் ஒரே நாள் பணிபுரிய ஆரம்பித்தவர்கள். உங்களுக்கு மதியழகனை தெரிந்திருக்க கூடும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அவர் பொழுது கனடாவிலே இருக்கிறார் ரட்னம். ஆமாம். மதி சங்கநாதம் என்ற நிகழ்ச்சியையும் நான் கண்டதும் கேட்டதும் செய்தி சுருள் என்ற நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபட்டு இருந்தோம். என்னுடன் ஒரே காலத்தில் பணிபுரிந்தவர்களை நீங்கள் கண்டும் கேள்விப்பட்டும் இருப்பீர்கள் என்று ஒரு சிலரை குறிப்பிடுங்களேன். ரேடியோ சிலோன் புகழ் SP மயில்வாகனம் எனது காலத்தில் தான். அவர் மிகவும் புகழ் பெற்றவர், அவரை தெரியாதவர் இல்லை வானொலியிலே. பரராஜ் சிங்கம், சுந்தரலிங்கம் என்று சொல்லி அப்போலோ சுந்தரலிங்கம் என்று நாம் கூறுவோம். அவர் அந்த அப்போலோ
மூன் லேண்டிங் நிகழ்ச்சிக்கு நேர்முக இந்த வர்ணனை கொடுத்தார். அதிலே இருந்து அப்போலோ சுந்தரலிங்கம் என்று கூறுவோம். மேலும் KS ராஜா, விமல் சொக்கநாதன், அப்துல் ஹமீத், சரா இமானுவேல், ராஜகுரு சேனாதிபதி, கனகரட்னம், கோனலோஜனி, கோகிலா. நீங்கள் சொல்லுகின்ற ஒரு சிலரை எனக்கு தெரியும் ரட்னம். நான் அவர்களோடு பழகி இருக்கிறேன். அவர்களோடு இணைந்து சில நிகழ்ச்சிகளை கூடி நான் செய்திருக்கிறேன். அந்த வகையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன வாழ்க்கையும் அந்த நண்பர்களும். இப்பொழுது அவர்கள் எல்லாம் பிரிந்து புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். ரெட்னம், நீங்கள் இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினுடைய அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்று யோசித்திருந்தேன். அதை இப்பொழுது கேட்கிறேன். உங்களுடைய ஆரம்ப கல்வியின் பிறகு உங்களுடைய உயர் படிப்பு எப்படி இருந்தது? அந்த உயர் படிப்புக்கு பின்புதான் நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே சேர்ந்தீர்களா, அல்லது அந்த இரண்டுமே ஒரே நேரத்திலே நடந்ததா? இல்லை எட்வர்ட், ஏனென்றால் நான் மேற்படிப்புக்கு முதலே ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனில் சேர்ந்து விட்டேன். எனது மேற்படிப்பை முடிக்க வேண்டும் என்னும் ஆவல், அதனால் கட்டுபத்த யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பகுதியில் பகுதி நேர மாணவனாக சேர்ந்தேன். SLBCயில் பணியாற்றி கொண்டு இருந்த போதுதான் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருந்த நான் 1976ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் எனது படிப்பை தொடரும் சந்தர்ப்பத்தை ஏற்று ஸ்ரீலங்காவை விட்டு இங்கிலாந்தில், அதாவது லண்டன் மாநகரில் எனது படிப்பை தொடர்ந்து முடித்துக்கொண்டு பின் GEC ஜெனரல் சிக்னல்ஸ் நிறுவனத்தில் ரயில்வே சிக்னலிங் என்ஜினியராக பணியாற்றினேன். நான் UK செல்லும் போதுதான் எனது மனைவி ராதாவை மனம் முடித்தேன். அதுக்கு வருகிறேன். நான் நிச்சயமாக அதை கேட்க வேண்டும். நீங்கள் அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே நீங்கள் கடமை செய்கின்ற போது ஒரு கலைஞன், உங்களுக்கென்று ஒரு ரசிகர்கள் கூட்டம், அந்த ரசிகர் கூட்டத்துக்குள்ளே அகப்பட்டவர் தான் உங்களுடைய மனைவியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை இல்லை, ஏனென்றால் சொல்லுங்க. அவரது குடும்பம் எனது குடும்பத்துக்கு நன்றாக தெரிந்தவர். கொழும்பில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி நிறுவனத்தில் ராதா பணிபுரியும் போது என்னுடன் இந்த தொடர்பு உருவாகியது. இந்த இடத்தில் நீங்கள் எதை கேட்பீர்கள் என்று, நிச்சயமாக ஒரு தொடர்பு உண்டானால் அது நிச்சயமாக ஒரு காதல் திருமணமாகத்தான் இருக்கும். அதை நான் கேட்க சொல்லுங்க. நீங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். ஓகே, சொல்லுங்க. எனது மனைவி ராதாவை முதலாக நான் சந்தித்த போது என் மனதில் ஒரு எண்ணமும் இல்லை, ஏற்படவில்லை. காலப்போக்கில் என் மனதில் பல காரணங்களினால் ஏற்பட்ட மயக்கத்தில் என்று கூறலாம், எனது வாழ்க்கை என்னும் ஓடத்திலே துணைவியாக பயணிப்பதற்கு நான் தான் ராதாவை கேட்டேன். அதற்கு இணைந்து இன்றும் நாம் பயணித்துக் கொண்டே போகின்றோம். எமது திருமணம் ஸ்ரீலங்காவில் தான் நடைபெற்றது. இது ஒரு காதல் திருமணம் என்று நான் உங்களுக்கு எடுத்து கூற விளங்குது. சொல்லுங்க. அந்த திருமண வாழ்வுக்கு பின்பு உங்களுடைய அந்த பிள்ளை செல்வங்கள், எத்தனை குழந்தைகள், அதை பற்றி சற்று சொல்லுங்களேன். இங்கிலாந்தில் நாம் ஒரு மகனை பெற்றெடுக்கும் காலம் உருவாகியது. அவருடைய பெயர் பிரசாந்த், இங்கிலாந்தில் பிறந்தார். நான் தொடர்பாக கூறுவதென்றால், UKயில் ரயில்வே சிக்னலிங் என்ஜினியராக பணிபுரியும் போது ஆஸ்திரேலியாவில் DML என்ஜினியரிங் நிறுவனத்தின் இயக்குனர் லண்டனுக்கு வந்து அப்போது பணிபுரிந்து கொண்டிருந்த என்னை தெரிவு செய்து ஆஸ்திரேலியாவுக்கு ரயில்வே சிக்னலிங் என்ஜினியராக நியமனம் பெற்று 1982ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் முதலில் சிட்னியிலும் அதன் பின் பிரிஸ்பனிலும் ஆகிய மாநிலங்களில் பணிபுரிந்தேன். 1995 மெல்பர்ன் வந்து சேர்ந்தோம். எனது மகள் அனுஷா பிரிஸ்பனில் தான் பிறந்தார். எமக்கு 2 பிள்ளைகள் தான்.
தொடர்ந்து எனது வாழ்க்கை பற்றி கூறப்போனால், எமக்கு 2 மருமக்கள், மனோஜ், ஷாலினி. மகனுக்கு ஒரு ஆண் அனிஷ் 6 வயது, மகளுக்கு பெண் சீதா 6 வயது, ஆண் ரிஷி 3 வயது. இப்படியாக எமக்கு 3 பேரப்பிள்ளைகள். இவர்களுடன் எமது காலத்தை நானும் மனைவியும் கடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும். ரெண்டம் நல்லம், உங்களுடைய குழந்தைகள் ஒருவர் அங்கே, ஒருவர் பிரிஸ்பனிலே பிறந்திருக்கின்றார். அந்த 2 செல்வங்களும் இப்பொழுது மெல்பர்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே நான் உங்களுடைய அந்த திருமண வாழ்வுக்கு மீண்டும் போகிறேன். அதாவது உங்களுடைய மனங்களிலே நிறைந்த ஒரு பெண், அவர் உங்களுடைய கல்யாண வாழ்விலே வந்து இன்று ஒரு நிறைவான வாழ்வை நீங்கள் கொண்டு போகிறீர்கள். அந்த நினைவு, அதை மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்ப்பதற்காக ஒரு பாடலை நான் ஒளிபரப்பி மீண்டும் உங்களோடு நான் வருகிறேன். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நல்லது ரெட்னம், இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய பழைய நினைவுகளை ஒரு முறை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேளையிலே உங்களுடைய அந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கை, அதாவது எங்களுடைய தாயக மண்ணிலிருந்து நீங்கள் சொன்னது போல லண்டன் போய் படித்து, லண்டனில் இருந்து நீங்கள் திரும்பி ஒரு வேலைத்தளத்திலே வேலை செய்து, மீண்டும் அங்கிருந்து தாயகத்திலே இருந்து நீங்கள் புறப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு முதல் முறையாக பிரிஸ்பனுக்கு வந்திருக்கின்றீர்கள். அந்த பிரிஸ்பன் வாழ்க்கையை பற்றி சற்று நீங்கள் சொல்லுங்களேன். நான் பிறந்த சமுதாயம், எனது தமிழ் மொழி, இவற்றினால் நான் கொண்ட பற்று என்று கூறலாம். என்னை தமிழ் மக்களிற்கும் அவர்களின் நல்வாழ்விற்கும் சேவை புரிய வைத்தது. எனது ஸ்ரீலங்கா ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வானொலி அனுபவத்தை கொண்டு பிரிஸ்பனில், அதாவது பிரிஸ்பன் மாநகரில் தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழ் வானொலியை உருவாக்கி அதில் தலைமை ஏற்று சேவை புரிய வைத்தது. அதுவும் முதலாக அந்த வானொலி உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னர் நான் ரேடியோ 4EBயின் இந்திய ஒலிபரப்பில் தலைவராக இருந்துதான் பின் ரேடியோ 4EBயில் தமிழ் ஒலிபரப்பின் தலைவராக சேவை புரிந்தேன். நேரிலே இந்த வேளையிலே ரெட்னம் கந்தசாமி அவர்கள் பிரிஸ்பேனில் வாழ்ந்த காலங்களில் எனக்கு கிடைத்த ஒரு ஒலிநாடாவை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம கேட்க போற ஒளிநாடா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு விதையிட்ட திரு ரத்னம் கந்தசாமி ஐயாவுடைய முதல் நிகழ்ச்சி, அதாவது பிரிஸ்பைன்ல தமிழ் ஒளியின் முதல் ஒளிபரப்புடைய முதல் ஒளிநாடா இது. உண்மையிலேயே வரலாற்று நிகழ்ச்சிங்கிறத இல்ல, அந்த 30 வருடங்கள் இந்த வானொலி வளர்ந்ததை விட இந்த 30வது முதல் செய்த அந்த நிகழ்ச்சியோட கிடைச்சது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இது உண்மையிலேயே விவரித்து சொல்வதற்கு வார்த்தை பற்றாக்குறைதான். அந்த ஒளிநாடாவை இப்ப நமக்கு ரொம்ப பேசுவோம்னா அதை நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம் கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் ரேடியோ 4EBயில் 1053 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் தமிழ் ஒலிபரப்பை கேட்கலாம். இந்த பிரிஸ்பன் தமிழ் ஒலி என்ற தமிழ் ஒலிபரப்பை வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி தொடக்கம் 3:45 வரை கேட்கலாம். இன்று முதல் தமிழ் மக்களுக்கு இந்த ஒலிபரப்பை வழங்கியதற்காக ரேடியோ 4EBயினருக்கு பிரிஸ்பன் தமிழ் மக்கள் சார்பில் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதுடன்
தமிழிற்கு என்று ஒரு தனி ஒலிபரப்பை அமைப்பதற்காக உதவியளித்த அனைவருக்கும் தமிழ் மக்கள் சார்பில் எமது மனமார்ந்த நன்றி. இந்த வானொலியை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டங்களை எதிர்நோக்கி இருப்பேன் என்றது நான் உங்களுக்கு கூறி தெரிய தேவையில்லை. ஏனென்றால் ரேடியோ 4EBL எல்லாமே நாடுகள், அவர்களின் ஒலிபரப்பு. ஆனால் எமக்கு தமிழ் மொழிக்கு என்று ஒலிபரப்பு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். அதற்கு என்னுடன் பல உள்ளங்கள் உதவி புரிந்து அதை நாம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. பல நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் சந்தர்ப்பம் எனக்கு உருவாகியது என்று கூறலாம். பல உறவுகளின் சங்கமமும் உதவியாக இருந்தது. நல்லது ரெட்னம். இந்த வேளையிலே இந்த வானொலி என்று நீங்கள் வருகின்ற போது நீங்கள் அங்கே கற்ற அந்த கலை இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த பிரிஸ்பனிலே இந்த முயற்சியை எடுத்து நீங்கள் இந்த வானொலியை ஆரம்பித்து அது இன்றும் அது வெற்றிகரமாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு கேள்வியை உங்களிடம் நான் கேட்க வேண்டும். அதாவது என்னென்றால், நீங்கள் பிரிஸ்பனிலே இருந்த காலங்களிலே ஒரு விமான ஓட்டுநராக கடமையாற்ற வேண்டும் அல்லது அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டதாகவும் அதிலே நீங்கள் வெற்றி கண்டதாகவும் எனக்கு ஒரு செய்தி, அதை பற்றி சற்று சொல்லுங்களேன். நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அல்ல என்றாலும் அதை பற்றி சற்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். வானிலே பறக்கும் விமானங்களை பார்த்து வியப்படைந்த நான் ஒரு நாள் நான் அந்த சாதனையை செய்ய வேண்டும் என்ற ஆவல், ஆகாய விமானி அதாவது பைலட்டாக நான் தனிமையாக பறந்து அந்த விமானத்தை தரையிலே கொண்டு வர வேண்டும் என்னும் விருப்பத்தை ஆண்டவன் அமைத்துக் கொடுத்தார். பிரிஸ்பன் மாநகரில் ஆச்சஃபீல் என்ற விமான நிலையத்தில் 1987 ஆண்டு இதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ராயல் குயின்ஸ்லாந்து ஏரோ கிளப்பில் எனது விமான பயிற்சியை நான் பெற்றேன். சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் செஸ்னா 152 என்று கூறுவார்கள். அந்த விமானத்தில் நான் ஒருவன் தனித்து, ஒருவரும் இல்லாமல் ஆகாயத்திலே பறந்து தரை இறங்கி, அதனை ஆங்கிலத்தில் சோலோ ஃபிளைட் என்பார்கள். இதனால் ஆஸ்திரேலியாவின் சிவில் ஏவியேஷன் எனது விமானம் ஓட்டுவதற்கு அங்கீகாரம் பெற்றேன். இதற்கு ஒரு சான்றிதழையும் கொடுத்தார்கள். நான் அறிந்த வகையில் ஒரு யாழ்ப்பாண தமிழ் மகன், யாழ்ப்பாணத்தில் பிறந்த தமிழ் மகன், ஆஸ்திரேலிய நாட்டிலே முதலாக அங்கீகாரம் பெற்று ஆகாய விமானி நான் என்று நினைக்கின்றேன். உண்மை. நான் அறிந்த வகையிலே ஆதாரம் இல்லை. நான் அறிந்திருக்கிறேன். இங்கே இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்குள்ளே இங்கே பிறந்தவர்கள் விமானி ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து பிரிஸ்பேனுக்கு வந்து முதலாக ஒரு தமிழன் விமான ஓட்டியாக வந்திருப்பது என்பது ஒரு பெருமை, எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெருமை. அந்த விடயத்தை நான் இப்படி ஒரு செய்தியாக அறிந்திருந்தேன். அது முழு விவரமாக எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது உங்கள் மூலமாக அதை முழு விவரத்தையும் கேட்கின்ற போது எனக்கும் எங்களுடைய சமுதாயங்களுக்கும் அது பெருமையாகவே இருக்கிறது. எனது ஆவலை நிறைவேற்ற எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்றுதான் நான் கருதுகின்றேன். நல்லது. இப்படி உங்களுடைய புகழ், அதாவது உங்களுடைய சேவை, தமிழ் சேவை ஒரு புறம், உங்களுடைய டெக்னிக்கல் அதாவது தொழில்நுட்ப அறிவுகள், அதை நீங்கள் போகின்ற இடமெல்லாம் வளர்த்து கொண்டு செல்லுகின்றீர்கள் என்று நினைக்கின்ற போது மிகவும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. சரி ரெட்னம், நீங்கள் அந்த விமான ஓட்டியாக இருந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். மேலும் உங்களுடைய அனுபவங்களை, அந்த பிரிஸ்பன் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். எமது தமிழ் மக்களுக்கு தமிழ் கலாச்சார சங்கம், விநாயகர் கோவில், ஒலிபரப்பு சேவை என உருவாக்கும் சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு கொடுத்தான். பிரிஸ்பனில் பிரிஸ்பனிலே எத்னிக் கம்யூனிட்டிஸ் கவுன்சில் ஆஃப் குயின்ஸ்லாண்டில், அதாவது 38 நாடுகள் அதிலே மெம்பர்ஸ், 10 ஆண்டுகள் உப தலைவராகவும்
பின் செயலாளராகவும் சேவை புரிந்தேன். அந்த உறவுகளின் உணர்வுகள் அங்கே இருந்து நீங்கள் இப்பொழுது அந்த மாநிலத்தில் இருந்து புறப்பட்டு இப்பொழுது மெல்பர்னுக்கு நீங்கள் வருகிறீர்கள். எந்த ஆண்டு மெல்பர்னுக்கு வந்தீர்கள்? அந்த அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். சரி, 1995 மெல்பர்ன் மாநகரில் குடியேறினோம். மெல்பர்னில் 3ZZZ வானொலியில் உங்களுடன் சேவையாற்றியது மறக்க முடியாது என்பது உண்மை. அந்த அனுபவங்கள் எல்லாம் அதாவது காலத்தால் மறக்க முடியாத அனுபவங்கள். நீங்கள் கௌரி மகேஸ்வரன் அந்த மூவரும் அந்த நிலைய கலையத்துக்குள்ளே இருந்து நிகழ்ச்சிகளை படைப்பதும், விளம்பரங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவங்களும், அந்த எடிட்டிங் என்று சொல்லுவார்கள், தொழில்நுட்பத்தை நாங்கள் பாவித்து அந்த விளம்பரங்களை செய்து அந்த ஒளிபரப்பிய நேரங்கள் எல்லாமே அது காலத்தால் மறக்க முடியாத விடயங்கள். சரி, தொடர்ந்து சொல்லுங்கள். அது ஒரு இனிமையான காலம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இன்னும் ஒரு வியாழன் மாலை பொழுதில் வானொலிகளின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழோசையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்பொழுது முதல் மாலை 9 மணி வரை நேர்களே, இந்த வேளையிலே நானும் ரெட்னமும் 3ZZZ வானொலியில் கடமையாற்றிய காலங்கள் என்பது பொற்காலம். அதிலிருந்து சில நினைவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேயர்களே, இதோ தற்பொழுது அங்கே கரம்ஸ்டவுன் சிவாவிஷ்ணு ஆலயத்தில் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிவனின் தேர் மகா உற்சவத்தின் நேர்முக வர்ணனையை எமது அறிவிப்பாளர் ரெட்னம் கந்தசாமி அங்கு நின்று கொண்டு அளிக்க கேட்கலாம். இதோ ரெட்னம். வணக்கம் எட்வர்ட். நிலையத்தில் அனைவருக்கும் வணக்கம். மேற்கொண்டு எமது 3ZZZ தமிழ் ஓசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரம் வானிலே, அதாவது அண்டம் முழுவதிலும் உள்ள கோடான கோடி ஒளிவிட்டு பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள், கிரகங்கள் அனைத்துமே ஒன்று கூடி இங்கே நடைபெறும் கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கு நிற்பது போலும் இந்த மாலை நேரம் பிரகாசிக்கும் இந்த எம்பெருமான் சன்னதியிலே மெய்சிலிர்க்க வைக்கும் இந்த தேர் திருவிழாவை, அதாவது கரம்ஸ்டவுன் சிவா விஷ்ணு ஆலயத்தின் கொடியேற்ற உற்சவத்தின் எம்பெருமான் சிவனுக்கு உரிய தேர் திருவிழாவின் நேர்முக வர்ணனையை உங்களுக்கு ஒலிபரப்புவதில் எள்ளற்ற மகிழ்ச்சி. இந்த கண்கொள்ளா காட்சியை ஆஸ்திரேலியாவில் முதலாக தமிழ் ஒலிபரப்பு சேனல் 31 ஒளிபரப்பை ஆரம்பித்து அதில் பல நிகழ்ச்சிகளை வழங்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ரெட்னம் அவர்கள் கூறியிருந்தார்கள், தமிழ் ஒலிபரப்பு சேவை, அதாவது சேனல் 31 டிவி ஆரம்பிக்கப்பட்டு அதில் கடமையாற்றிய போது அவரோடு நான் எடுத்துக்கொண்ட ஒரு நேர்காணலை இப்பொழுது நான் வானிலைக்கு எடுத்து வருகிறேன். கேட்டு பாருங்களேன். 10 நிமிடம் நீங்கள் தமிழோசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தமிழோசையின் முன்னாள் அறிவிப்பாளரும் செய்தி பணிப்பாளருமாக கடமையாற்றியவர், தற்போது சேனல் 31 தமிழ் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான திரு ரெட்னம் கந்தசாமி அவர்களை எமது நிலையத்திற்கு அழைத்திருக்கின்றோம். அவர் சேனல் 31 பல்லின தொலைக்காட்சி ஒளிபரப்பின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சபையின் தலைவராக கடமையேற்றிருக்கும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை தமிழோசை நேயர்களோடும் மற்றும் மெல்பர்ன் வாழ் தமிழ் மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால் திரு ரெட்னம் கந்தசாமி அவர்களை இன்று எமது நிலையத்திற்கு அழைத்து அவரை உங்கள் சார்பாக கௌரவிக்க நாம் விரும்புகின்றோம். வணக்கம் ரெட்னம். வணக்கம் எட்வர்ட். நீங்கள் சேனல் 31 பல்லின தொலைக்காட்சி ஒளிபரப்பின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது எமது தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பெருமை. உங்களால் நாம் பெருமை அடைகின்றோம். அந்த புதிய தலைமை பற்றி எமது மக்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. எமது வானொலியின் ஊடாக தமிழோசை நேயர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததை இட்டு மிக்க மகிழ்ச்சி. அத்துடன் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்கள் கேள்விக்கு வருவோம். அந்த 5 ஆண்டுகளாக தமிழ் ஒளிபரப்பை, அதாவது தமிழ் டிவி சேனல் 31 நடாத்திய போது சேனல் 31 ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிரசன்டர்ஸ் கவுன்சிலில் மேலதிக வாக்குகளை தேர்தலில் பெற்று தலைவராக நியமிக்கப்பட்டேன். அந்த பெருமை தமிழ் மக்களுக்கு என்றுதான் கூற வேண்டும்.
மேலும் கூறப்போனால் ரெட்னம், நான் இந்த வேளையிலே நீங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு கேள்வி. உங்களுடைய இந்த அறிவு, இந்த கலை பயணம், இந்த ஆற்றல், எழுதும் ஆற்றல்கள், இந்த வானொலி அமைப்புகளிலே இந்த வானொலி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கின்ற முறை, அதை நேர்த்தியாக எடுத்து செல்லுகின்ற முறை, இவ்விதமாக உங்களுடைய இந்த திறமைகள் எல்லாம் ஒரு ஆக்கமாக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசையாக இருக்கின்றது. இப்படியான புத்தகங்களை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்களா? நான் ஒரு ஆங்கிலத்தில் நூலை வெளியிட்டுள்ளேன். ஸ்டார் ஃபோர்ஸ் ஆன் ஹியூமன் லைஃப் என்ற நூல். அண்டத்திலே உள்ள கோள்களின் தாக்கம் உலகிலே மனிதர்களுக்கு வந்து அடைவதையும் சாஸ்திர ரீதியில் அவை எப்படி கணிக்கப்படுகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக விளக்கும் நூல்தான் அது. இதனை நான் எழுதுவதற்கு ஊக்குவித்தவர் எனது அன்புக்குரிய பாரிய நண்பர் திரு ஆசீர்வாதம் அவர்கள். தற்போது அவர் எம்முடன் இல்லை. அந்த உறவு பிரிந்தது என் இதயத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும்ப நீ விலகலாம். வெண்மேகமே புது அழகிலே நானும் இணைய. ரெட்னம், அடுத்ததாக நான் முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்று முதலே யோசித்திருந்தேன். அது இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. நீங்கள் புலம்பெயர்ந்து எங்களுடைய தாயக மண்ணிலிருந்து உங்களுடைய மனைவி அந்த ஒரு மகனோடு நீங்கள் இங்கே மெல்பர்னுக்கு வருகின்ற போது, ஆஸ்திரேலியா வருகின்ற போது, உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் அங்கே இருந்தார்களா, அல்லது அவர்களும் உங்களோடு இணைந்து நீங்கள் ஒரு குடும்பமாக இங்கே புலம்பெயர்ந்தீர்களா? எனது தாய் தந்தையர்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருந்தார்கள். அவர்கள் இந்த இன கலவரம் 1983 ஆண்டு நடைபெற்றது. அதன் காரணமாகத்தான் இங்கே குடியேறினார்கள். அவர்கள் இங்கே குடியேறி அவர்களும் நேரடியாக பிரிஸ்பேனுக்குத்தான் வந்தார்களா? நேரடியாக பிரிஸ்பேனுக்கு 1984 ஆண்டு என்று நினைக்கின்றேன். இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்த எனது தாய் தந்தையர் இவ்வுலகில் இல்லை. இதிலே ஒரு விஷயம் நான் கூற விரும்புகின்றேன். என்னவென்றால், எனது தாயார் சிட்னி மாநகரில் இறந்த போது நான் இருந்தது மெல்பர்னில். ஆனால் விதிவசத்தால், கோவிட் காரணத்தினால், அரசாங்கத்தின் கட்டளையால் எனக்கு அங்கு போக முடியவில்லை. அடுத்த மாநிலத்தில் இருந்தும் கூட எனக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்கவில்லை. இது என் இதயத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நான் கூற தேவையில்லை. எனது உடலை விட்டு உயிர் நீங்கும் வரை அது அழியாது என்றுதான் நான் உங்களுக்கு கூறுவேன். ரெட்னம், இந்த செய்தியை கேட்கின்ற போது எனது மனதுக்கு ஒரு இறுக்கத்தை தருகிறது. இந்த வேளையிலே உங்களுடைய அம்மாவை நினைத்து உங்களுக்காக நான் ஒரு பாடலின் ஒரு சில வரிகளை ஒலிபரப்பி மீண்டும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். ரெட்னம், நன்றி. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் என்று மக்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம். நாங்கள் சங்கமிக்கின்ற போது உணர்வுகள், அவர்கள் இல்லாத போது எங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்வுகள், இப்படியான உணர்வுகளைத்தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் எண்ணம். இறுதியாக உங்களுடைய இந்த மெல்பர்ன் வாழ்க்கை இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கிறது, அதை பற்றியும் நீங்கள் சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், மெல்பர்ன் மாநிலத்தில் எனது ஒலிபரப்பு சேவையை விட ஆன்மீக ஈடுபாடு அதிலே ஆரம்பித்தது. டர்ன் டவுன்ஸ் ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலய நிர்வாக சபையில் அங்கத்துவம் வகுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்று ஓராண்டு காலத்தின் பின் உப தலைவராகவும் செயலாளராகவும் 2 ஆண்டுகள் சேவை புரிவதற்கு ஆண்டவன் கட்டளையாகிட்டு தற்போது எனது பணியை முடித்துக்கொண்டு காலம் கடந்து போகிறது. நான் எனது வரலாற்றில் கூறியது எனது சாதனைகளை எனக்கு புகழ் மாலை சூடுவதற்கு அல்ல என்று கூற வேண்டும். எனது ஆழ்கடலில் ஒரு துளி நீர் போல எமது தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ் மொழிக்கும் ஆற்றிய பங்களிப்பு எதிர்வரும் காலத்திலே எமது வருங்கால சிறார்கள் ஊக்குவித்து அவர்களின் உள்ளே அடங்கி கிடக்கும் திறமைகளை கொண்டு எமது தமிழ் சமுதாயத்துக்கு முன்னேற்றத்தை, பெருமையையும் தேடிக் கொடுக்க வேண்டும் என்னும் நோக்கில் ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் கூறுவேன். எமது தமிழ் சமுதாயத்துக்கு பெருமையை கொடுக்கும் சேவையில் எமது தமிழ் மக்கள் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரின் பங்களிப்பும் தமக்கு புகழ் என கருதாமல் நாம் பிறந்த மண், எமது கலாச்சாரம், தமிழ் மொழி மேம்பட வேண்டும், உலகின் பார்வையில் அதற்கு பெருமை உயர வேண்டும் என்னும் உணர்ச்சி கொண்டு செயல்பட வேண்டும் என்னும் எனது அபிலாஷையை இங்கே நேயர்களுக்கு தாழ்மையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நல்லது ரெட்னம், நீங்கள் அருமையாக சொன்னீர்கள். நாங்கள் செய்கின்ற இந்த சேவை என்பது எங்களுடைய புகழுக்கு அல்ல, வருகின்ற சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டலாகத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் இவ்விதமான ஒலிபரப்பு மூலமாக இந்த திறமைகளை, எங்களுடைய சாதனைகளை நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது நிச்சயமாக வருங்கால சந்ததியினரும் இதேபோல் பல சாதனைகளை, பல சமூக சேவைகளை, பல இடங்களிலே வெற்றிகரமான நிகழ்வுகளை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆசை. இந்த வேளையிலே ரெட்னம், நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நான் வந்திருக்கிறேன். நானும் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 3ZZZ வானொலியில் எங்களுடைய உறவு ஆரம்பித்தது. அங்குதான் நாங்கள் இருவரும் நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற போதும், நிகழ்ச்சிகள் இல்லாத நேரங்களிலும் நாங்கள் நிறைவாக மனம் விட்டு பேசுவோம். எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய குடும்ப உணர்வுகளை பற்றியெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இன்று இந்த ஆஸ்திரேலியா மண்ணிலே என்னுடைய சகோதரங்கள் 2 குடும்பங்களாக இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு புலம்பெயர்ந்து வருவதற்கு உங்களுடைய பங்களிப்பு நிறைவாகவே எனக்கு இருந்தது. அதை இந்த வேளையிலே இந்த வானொலியின் ஊடாக நான் எல்லோருக்கும் தெரிவிப்பதிலும் உங்களுக்கு நன்றி கூறுவதிலும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை நான் இந்த வேளையிலே சொல்லிக் கொள்கிறேன். ரெட்னம், நான் என்றுமே வாழ்க்கையில் நீங்கள் செய்த அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நிறைவாக ஒரு பாட்டு, ஒரு சந்தோஷமான பாடல் ஒன்றை நான் ஒலிபரப்பி இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டை நீங்கள் சொல்லுங்களே.
அதற்கு முன் எட்வர்ட், என் மனதில் வாழ்க்கையிலே சங்கமித்த உறவுகள் பல. என்னை ஊக்குவித்தவர்களும் உதவியர்களும் உதவி அளித்தவர்களும் அநேகர். அந்த உள்ளங்களை யார் யாரென்று எடுத்து காட்டாவிட்டாலும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எனது உடல் விட்டு உயிர் பிரியும் வரை என் இதயத்திலே ஐக்கியமாகி இருப்பார்கள் என்று கூற விரும்புகின்றேன். என்னை விட பல்மடங்கு சாதனை படைத்த அனுபவம் பெற்றவர்கள் பலர் இவ்வுலகில் இருந்த போதும் என் வாழ்க்கை வரலாற்றில் சிறிய கதையை ஒரு சில நிமிடங்களுக்குள் எடுத்து கூறுவதற்கு அந்த ஆண்டவன் உங்களினூடாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தான். இதற்கு எட்வர்ட், உங்களுக்கும் எனது இதய அடித்தளத்தில் இருந்து நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதனை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அன்பு நேயர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றி. அவர்களை வானொலி ஊடாக சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஒரு பாடல், இறுதியாக ஒரு பாடல் என்று. இறுதியாக அமரன் படத்திலே உயிரே என்ற பாடல் சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் நடித்த படம். விவேக் இயற்றிய பாடல், நாகூர் ரம்யா சேர்ந்து பாடிய பாடல். என் உள்ளத்தை கவர்ந்த பாடல்களில் ஒன்று. அந்த பாடலை எனக்காக ஒலிபரப்புவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இதிலே நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நல்லது ரெட்னம், நல்லது ரெட்னம். நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது வானிலைக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எமது வானொலி சார்பாக நன்றிகளை கூறி இப்பொழுது ரெட்னம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது வானிலைக்கு வருகிறது. நன்றி, வணக்கம் ரெட்னம். வணக்கம் நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, வானமுதம் என்ற அந்த அழகான பெயரை எமது வானொலிக்கு தந்தவரும் ரெட்னம் கந்தசாமிதான் என்பதை கூறி அவர் விரும்பிய பாடல் இப்பொழுது வானிலைக்கு வருகிறது. இதுதானா இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேன்.